எவ்வளோ அது எவ்வளோ ஒரு கூட எவ்வளோ அது 4000 டைகர் இல்லை 4000 அப்புறம் இது 1500 1300 சொல்கிறேன் அங்கே கேட்குறாங்க வெறும் 800 சொல்கிறேன் இங்கே கேட்குறாங்க ஆமாம் 3 கோடி 250 சின்ன சின்னதாக இருக்கே அம்மா சமுக்காரம்மா இது சின்ன சின்ன நல்லா இருக்குமா நீ யாரா ஒரு கோடி 100 ரூபாவா 3 கோடி 250 ரூபா கொடுத்தா 3 கோடி 8 கதை 250 ரூபா கொடுத்தா இது 2500 700 1700 என்ன மீன் அது தேங்காய் பாறை அதுவும் தேங்காய் பாறை ஜாஸ்தியா இல்லை பெரிய மீன் எவ்வளோ 3500 ஆள் இருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது 3500 ரூபா இன்னைக்கு அமாவாசை கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும்னு வந்தோம் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த மீன் பெரிய கும்பம் இது என்ன முதல் கண்டையா ஆ கவலம்மா பெரிய கவலம்மா இது எவ்வளோ தருவீங்க நீங்கள் எவ்வளோ தருவீங்க 800 ரூபாவா இது எத்தனைங்காவா நீங்கள் சொல்லுங்கள் வந்து வாங்குவாங்கல்ல கம்மியாக சொல்லுங்கள் கொஞ்சம் ஆ 2000 போகுது 1800 போகுது ரெண்டு மீன் எடுத்து கம்மி கொடுத்தா கிடையாது 500 கொடுவாலாம் எவ்வளோ பெரிய सूती से मछली थोड़ी में वो जग दियो वो अच्छा लगा बोली तो काम मजा आता मजे हां எத்தனை மீன் வேணும் எத்தனை மீன் வேணும் உங்களுக்கு ஒண்ணு இல்ல இந்த ஒரு மீன் எத்தனை கிலோ தூக்கி பாருங்க ஹோல்சேல் எவ்வளவு 3 கிலோ இருக்குமா அத நீங்க தூக்கி பாருங்க சொல்றேன் அப்புறம் இருக்கான்னு சொன்னா என்ன பண்ணுங்க எவ்வளவு தெரியும் ₹8 போய் நான் பத்தா சொல்லுங்க என்ன பாட்டி சொல்லுங்க கொடுவாலாம் எவ்வளோ 2500 2000 ரூபாய் எடுக்கிறாங்க ரெண்டு மக்களே பார்த்துக்குங்க 2500 ரூபாவா 2000 ரூபாய் போடுறோமா 2000 ரூபாய் போடுறாங்களா ரெண்டு மீன் இதே வஞ்சரத்துக்கு அடுத்தது சொன்னாங்களா அதுவா 3000 ரூபாய் பெருசு நீங்க ஸ்லைஸ் போடுவா நல்லா கேட்டு எடுத்துங்க அதான் இல்லையா 3 ரூபாய் தரல என்ன மீன் மாதிரி பரலான்னு சொல்லுவோம் பரலா அதிஜா கூட என்ன கூட பரலா மிஞ்சி நவா மச்சி யார் 500 300 தேங்கி கூறு கம்மியாக கட்டல லாஸ்ட்ல எடுத்து கூறு கட்டுறதுக்கு எடுத்து எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி காட்டுறேன் கூறு கூறு நீ கூறு கம்மியாக கட்டினேன் பார்த்துனேன் 800 ரூபாய் தெரியா எடுத்து போட்டு வரேன் குழந்தைங்களுக்குலாம் வைக்கிற மீன் ஆச்சு இது என்னப்பா என்ன மீன் அது 750 ரூபாய்க்கு கேட்டாங்க வேற வேலையை 50 ரூபா போடும் வேற மீன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வைங்களா இல்லைம்மா அது 3 தான் இருக்கு 3 மீன் தான் இருக்கு என்ன மீன் அது
போட்டு கொடுங்களா? என்ன மீன் பாது? கொடுவாவா? தம்புளைய போய் கொசு எவ்வளோ வேணாலும் கேளு. காசு இல்லையா கையில சுத்தமா அது 350 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். என்னடி பண்றது நானு? 350 ரூபாய்க்கா? நான் என்ன சொல்ல போறேன்? 4000 பணம் எப்படி என்ன போறேன்னு தெரியல. உண்மையா இது கூட 4000 ஆனாங்க. ஊர் கட்டுறேன். ஊரா? ஆமா. ஊர் தான். ஆமா ஆமா. இந்த மீன் வந்து அப்படி வைக்க மாட்டேன். சின்ன ரெண்டு பெருசு தான் வரும். தாராளமா இருக்கும் மீன். நாங்க வாங்கிட்டோம். நாங்க அங்க வாங்கிட்டோம். ராட்டு வாங்குவோம், மீன் வாங்குவோம். இந்த கூறுவா 200 ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. வாங்கிட்டு போறாங்க. மீனை பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்கக்கா. ₹800 500 போடுறேன். என்னம்மா அப்படியே யாருக்கு எவ்வளோ சொல்ற? அது சொல்லிச்சுல அதே ரெண்டை பிடிச்சிக்கோ. போட்டுரும்பா அவங்க அவளை கண்டிப்பா சொல்றாங்க. ஒரு ஆள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எடுத்துக்கிறேன். 400 போட்டுக்கோங்க. 100 200 200 400 போடுவேன் நான் சொல்லியாச்சு. 4000 ரூபாய் ஐயா. சூப்பரா சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா போட இது சுமாரா இருக்கா? ஏன்னா நீங்க போங்கண்ணே. இது மேல புதுசா நான் தான் கடலை முழுவதும் பிடிக்கணும். இந்த மாதிரி அடுத்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடுறதுக்கு. ஆமா. இது என்ன மீன்? அது கடல் வராது. அது 6000 ரூபாய். அது மீன்ல அருமையான மீன். சரி கொடு அந்த ஒரு மீனை கொடு. ரேட்டுக்கு என்ன தரேன்? நான் கேட்டேன் நீ ஒன்று சொல்ற. எவ்வளோ கேட்டாங்க? விலை கேளுங்களாம்ப்பா. பரலாலாம் எவ்வளோது? பரலாவா 2500 கொடுமா, 1800 கொடுமா. 2000 ரூபாவா? அது போய் சரி இதை போட்டு கொடுக்கா. எவ்வளோக்குண்ணே? ஒரு காசு 1000 ரூபாய்க்கு அவ்வளோ மீன் வராதுண்ணே. 1500 1500 போட மீன் இப்படி 1000 ரூபாய்க்கு ஒரு ரூபா வைக்க மாட்டேன். ஆனால் போங்க. அது முதல் கண்டை சொல்றாங்களே அதானே பாது? அதுதான் அது முதல் கண்டை. மத்தின்னு சொல்றாங்க அவங்க. எல்லாமே மத்தின்னு தான் சொல்றாங்க. முதல் கண்டை அது. ஏன்னா குழந்தைங்களுக்கு மத்தி கொடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்களே. அப்படியே மத்தி இதுவும் நல்லா தான் இருக்கும். அது முதல் கண்டன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு மத்தின்னு சொல்றீங்க? அதுதான் சொல்றேன். அது கரெக்டாக சொல்லணும்ல. மக்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் சொல்லணும். முதல் கண்டையா முதல் கண்டை, மத்தியா மத்தி. நம்பி வர்றோம்ல. 3000 கொடுங்க. சரி 800 வரையா? அல்ல வேணாமா? முள்ளிலாம் சாப்பிட சொல்லி 800 கொடு. என்ன வேணாம்? 1000 கம்மி தான் கொடுக்கும். 5000 போடணும். 5000 போடணும். இது கொஞ்சம் காட்டுங்க. கொஞ்சம் காட்டுங்க. அது எவ்வளோது? 5000 ரூபாவா? 600
எவ்வளோ அது கூட எவ்வளோ கூட நான் இதுதான் சொன்னேன். ஆயிரத்தி நூறு ஒன்றா 2 1800 ஆயிடுச்சு 800 800 800. ரெண்டு பேரும் 700 கொடு. பாவம் இந்த மாதிரி விலையா கேட்கறது. ஐயோப்பா, இது 4 கிலோ வரும்பா, இது 5 கிலோ வரும். அவன் புரியாம கட்டுவாங்க தம்பி. நீ அதுக்கு தான் நாங்களே சொல்லுவோம். ஆனா தூண்டி மீன் ஆனா சூப்பரா அந்த பொண்ணு வாங்கி அதுக்கு மேல வர நஷ்டம் தான் வரும். ஆனா இன்னைக்கு ஒரு மீனோட விலை 1400. நான் பொய்யலாம். இறால கூட கொஞ்சம் போட்டு தரணும். எவ்வளவுக்கு வேணும்? 200 ரூபாய்க்கு வேணும். உயிரோட இறா உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணும்? 200 ரூபாய்க்கு ஏமா உயிர் இறாமா நீ பாரு. ஒரு கூட வாங்கி கையில சொல்லு. நீ வாங்க சொல்லுங்க பாருமா. ஓட்டு கூட பாருமா. எனக்கு தெரியாது. அல்ல நான் 200 ரூபாய்க்கு போடுறேன். நான் நாயமா போடுறேன். எனக்கு இறா பத்தி தெரியல. நான் கழிச்சு நான் எலியேஜிக்கா கல்யாணம் கழிச்சு ஐயோ சூப்பரா இறா நான் வாங்கினது இல்லை. காரணம் தான் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவோம். ஆனால் இந்த வாங்கினது கிடையாது. ஐயோ கடல் இறமா சூப்பரா இருக்குமா. 200 ரூபாய்க்கு தானே சரி கேட்டு போட்டேன். போய் சொல்லுங்க 300 அப்புறம் நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? இதனாலதான் நம்ப மாட்டீங்க. மஞ்சள் நீங்க எங்க போனா வாங்கவே முடியாதுமா. என்ன நான் 1500 ரூபாய்க்கு யாரா இருந்தாலும் போட்டுருவோம். உங்களுக்கு 200 ரூபாய் குறைச்சி போட்டுருக்கா நீங்க நம்ப மாட்டீங்க. 250 லாஸ்ட் இது அதுல உள்ளது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே வேலையா இருக்கிறான். 1000 ரூபாய் போட்டா நஷ்டம் வரும். ஒரு கூறு எவ்வளோ? ஒரு கூறு 200 ரூபாவா? எவ்வளோது? 900 ரூபாய். 1 கிலோ வருமா? 1 கிலோ. சேனல் சென்னை மீன் ரிவ்யூ. அந்த
ஆயிரம் 50 100 1100 1100 1100 1100 150 200 அது ஐயோ கவுல 800 ரூபாய்ப்பா இது 500 எல்லாத்தையும் கேட்கல அது ஒன்று தான் 800 ரூபாய் அது ஒன்று தான் 600 ரூபா கொடுப்போம் 600 ரூபா கொடுப்போம் அப்படி கிடையாது நான் இறப்பு போடுறேன் எந்த 400 ரூபாய் வேண்டாம் 50 ரூபா இல்லை போட போகிறேன் ஓடுறீங்களப்பா எவ்வளோ கேட்குறேன் ரேட்டு கேட்டதுனா வாங்கலாம் ஏழுண்ணா ஆமாம் 1800 ரூபா கொடுண்ணா இந்த 2 மீன் தானே இருக்கு எல்லாம் போட்டுண்ணா வாண்ணா இங்கே பாருங்க உயிரை பாருங்க ஒரே முள்ளு தான் இருக்கும் எவ்வளோ தரீங்க என்னண்ணா 2500 ரேட்டு கேட்டால் போடுவோம் நீங்கள் நியாயமாக இருக்கு சைஸ் பாருங்க எவ்வளோ தருவீங்க எப்போ அவங்க தர மாட்டாங்க நான் என்ன கடமை வேலை நீ 300 ரூபாய்க்கு கேட்குறீங்க எங்கே ஒரு 50 ரூபா சேர்த்து போடுறியா 6 தவிர போட்டு முடியல ஐயா 50 ரூபா கட்டிட்டா அது சந்தோஷம் போ நீங்களா நாளைக்கு சம்பாதிச்சு நாளைக்கு அண்ணன் கட்டார சீலை கொடுத்துருப்பேன் அண்ணன் கட்டாரு தான் போடுறாரு கடமை வாங்கிட்டு போயிட்டாங்களா அந்த அண்ணன் 650 மொத்தமாக அது 700 ரூபாவா வேற கவர் போடுங்க கிழிஞ்சிருக்கு பாருங்க இந்த பக்கம் நல்லா கவர் ஆகுதா சின்ன கவர் தான் இது பெரிய கவர் கிடையாது பத்தி போட்டா மீன் நல்லா இருக்கும் மீன் நல்லா இருக்கும் எவ்வளோ எவ்வளோ அது சொல்ல போறாங்க மீன் விலை இல்லடா வலுவாருக்கு வாங்கி போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க விலையில வாங்கி போனா ஒத்துக்க மாட்டாங்க நல்லா யாரும் வாங்கி போனா வாங்கினா போக மாட்டாங்க வாங்கி கொண்டு கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டேவா அதுதான் ஒரு கூறா ஆமாம்மா 200 ரூபாய் போடணுமா ஆமாண்டா 3000 மீன் இதெல்லாம் பெருசா இருக்குதா மீன் எல்லாம் நல்லா இருக்குது சீக்கிரமா போகும் மீன் நல்லா தான் இருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கே அது பண்ணு வந்தது தான் வாங்குற மீன் கிடையாது